பெத்தி படம் தமிழ்நாட்டுல 10வது நாள் ரூ. 14,00,000 10 நாள்ல மொத்தமா ரூ. 5,91,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளால 10வது நாள் ரூ. 1,00,000 10 நாள்ல மொத்தமா ரூ. 82,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால பெத்தி படம் 10வது நாள் ரூ. 1,08,00,000 10 நாள்ல மொத்தமா ரூ. 24,38,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானால 10வது நாள் ரூ. 6,13,00,000 10 நாள்ல மொத்தமா ரூ. 197,72,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 10வது நாள் ரூ. 1,02,00,000 10 நாளில் மொத்தமாக ரூ. 23,63,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 10வது நாள் ரூ. 82,00,000 10 நாளில் மொத்தமாக ரூ. 46,27,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பெத்தி படம் 10வது நாள் ரூ. 9,21,00,000 10 நாளில் மொத்தமாக ரூ. 298,73,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிளாஸ்ட் படத்தோட 17வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் 17வது நாள் ரூ. 1,32,00,000 17 நாளில் மொத்தமாக ரூ. 28,83,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 17வது நாள் ரூ. 47,00,000 17 நாளில் மொத்தமாக ரூ. 13,82,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 17வது நாள் ரூ. 16,00,000 17 நாளில் மொத்தமாக ரூ. 4,56,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 17வது நாள் ரூ. 17,00,000 நாளில் மொத்தமாக ரூ. 4,88,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 17வது நாள் ரூ. 92,00,000 17 நாளில் மொத்தமாக ரூ. 16,48,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பிளாஸ்ட் படம் 17வது நாள் ரூ. 3,04,00,000 17 நாளில் மொத்தமாக ரூ. 68,57,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கருப்பு படத்தோட 30வது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் 30வது நாள் ரூ. 56,00,000 30 நாளில் மொத்தமாக ரூ. 166,56,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் கருப்பு படம் 30வது நாள் ரூ. 2,00,000 30 நாளில் மொத்தமாக ரூ. 13,71,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் கருப்பு படம் 30வது நாள் ரூ. 4,00,000 30 நாளில் மொத்தமாக ரூ. 22,04,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானாவில் 30வது நாள் ரூ. 10,00,000 30 நாளில் மொத்தமாக ரூ. 40,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கருப்பு படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக ரூ. 4,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 30வது நாள் ரூ. 22,00,000 30 நாளில் மொத்தமாக ரூ. 93,35,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கருப்பு படம் 30வது நாள் ரூ. 94,00,000 30 நாளில் மொத்தமாக ரூ. 340,46,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற டபுள் அக்குபன்சி படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் 2வது நாள் ரூ. 34,00,000 2 நாளில் மொத்தமாக ரூ. 66,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் டபுள் அக்குபன்சி படம் 2வது நாள் ரூ. 5,00,000 2 நாளில் மொத்தமாக ரூ. 9,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 2வது நாள் ரூ. 2,00,000 2 நாளில் மொத்தமாக ரூ. 4,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டபுள் அக்குபன்சி படம் 2வது நாள் ரூ. 41,00,000 2 நாளில் மொத்தமாக ரூ. 79,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பரிமளா அன்கோ படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் 9வது நாள் ரூ. 1,12,00,000 9 நாளில் மொத்தமாக ரூ. 9,89,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 9வது நாள் ரூ. 4,00,000 9 நாளில் மொத்தமாக ரூ. 45,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பரிமளா அன்கோ படம் 9வது நாள் ரூ. 12,00,000 9 நாளில் மொத்தமாக ரூ. 1,12,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக ரூ. 22,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 9வது நாள் ரூ. 45,00,000 9 நாளில் மொத்தமாக ரூ. 1,55,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பரிமளா அன்கோ படம் 9வது நாள் ரூ. 1,73,00,000 9 நாளில் மொத்தமாக ரூ. 13,23,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஹபீபி படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் 2வது நாள் ரூ. 20,00,000 2 நாளில் மொத்தமாக ரூ. 33,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் ஹபீபி படம் 2வது நாள் ரூ. 4,00,000 2 நாளில் மொத்தமாக ரூ. 6,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஹபீபி படம் 2வது நாள் ரூ. 24,00,000 2 நாளில் மொத்தமாக ரூ. 39,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகியிருக்கிற 3ஆம் கண் படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் ரூ. 9,00,000 2 நாளில் மொத்தமாக ரூ. 16,00,000 வசூல் பண்ணியிருக்கு.
அடுத்ததா சாருகேசி படம் தமிழ்நாட்டில் 2வது நாள் 3 லட்ச ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 6 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா வள்ளுவன் படம் தமிழ்நாட்டில் 2வது நாள் 2 லட்ச ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 7 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஆட்டி படம் தமிழ்நாட்டில் 2வது நாள் 2 லட்ச ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 4 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.